ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். இன்று ஜூன் 7 சந்திர நாள் பிளக்ஸ் வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாட்களும் சந்திர நாளும் வைகாசி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது. இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நாம் கூறி வந்தோம் என்றால் பணம் ரீதியான பிரச்சனைகளானது நமக்கு இருக்கவே இருக்காதாம். உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகளும் கடன் லோன் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருக்கிறது என்றால் உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், கடன் ரீதியான பிரச்சனைகளும் தீர்ந்து பணமும் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பணமானது கையில் நிற்கவே மாடிக்கு என்று கூறுபவர்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் மாதம் மாதம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. நீங்கள் இதை வாரம் வாரம் வரும் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் செய்யலாம், அல்லது மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு அந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து வரலாம். எனவே இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. இந்த ஒரு மந்திரமானது மகாலட்சுமி தேவியின் மந்திரம். மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து கொண்டு முடிந்தால் குளித்துவிட்டு சுத்தபத்தமாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த ஒரு நாள் இரவு, அதாவது ஜூன் 7 வெள்ளிக்கிழமை இன்று இரவு நீங்கள் மகாலட்சுமி தேவியின் உருவக படத்தை வைத்துக்கொண்டு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தேவியின் பாதத்தில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தில் சந்தனம் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கப்புறமாக மகாலட்சுமி தேவியின் பாதத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூற வேண்டும். 108 முறைகள் கூறும் பொழுது அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீர வேண்டுமோ, பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பணம் சேர வேண்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி தேவியிடம் இந்த ஒரு மந்திரத்தை, மகாலட்சுமி தேவிக்கான மந்திரத்தை 108 முறைகள் நீங்கள் கூறி கேளுங்கள். கட்டாயமாக நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றதாம். இந்த ஒரு மந்திரத்தை ஆண்களை விட பெண்கள் கூறினார்கள் என்றால் இதனுடைய சக்தியானது அதிக அளவில் இருக்குமாம். பெண்கள் இந்த ஒரு மந்திரத்தை தினசரி கூறி வருவதனால் உங்களது மாங்கல்ய பாக்கியமானது அதிகரிக்கும், நன்றாக இருக்குமாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துக்கும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் இதனுடைய பலன் அதிக அளவில் இருக்கும். ஆனால் ஆண்களும் கூறலாம், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இருந்தாலும் பெண்கள் கூறினால் இதனுடைய சக்தி மட்டும் கொஞ்சம் சிறிதளவு அதிகமாகவே இருக்கும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு கூற வேண்டும். வைத்துக்கொண்டு மகாலட்சுமியின் உருவக படத்தை பார்த்து கொண்டே நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் வையுங்கள். கண்டிப்பாக அது அனைத்துமே நிறைவேற்றப்படும். அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் இதுதான். ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மி நமோ நம. ஓம் சௌபாக்கிய லட்சுமி நமோ நம. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வலது உள்ளங்கையில் எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு அதற்கப்புறமாக மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து கொண்டு கூறிவிடுங்கள். 108 முறைகள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த எலுமிச்சம்பழத்தை மகாலட்சுமி பாதத்திற்கு அடியிலேயே நீங்கள் வைத்து விட வேண்டும். நாம் மகாலட்சுமி தேவிக்கென்று பொருத்திய அந்த விளக்கானது அணையும் முறை நாம் மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து கொண்டு ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ நாம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக சிறிது நேரங்கள் கழித்தோ அல்லது அடுத்த நாளோ அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து நாம் ஜூஸ் போட்டு நமது வீட்டில் இருக்கின்ற அனைவருமே அதனை பருகி வந்தோம் என்றால் மகாலட்சுமியின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் உங்களுக்கு பணம் ரீதியாக இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே இதை நீங்களும் செய்யுங்கள். உங்களை தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.